Friends, welcome to Windows 8 Tamil tutorial part 5 in Archino. இந்த கிளாஸ்ல நம்ம வந்து எப்படி பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் விண்டோஸ் 8 இன்ஸ்டால் பண்ணும்போதே இதுக்கு பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா அதை கூட இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் ஸ்க்ரீன், ஸ்டார்ட் ஸ்க்ரீன் எல்லாம் பற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து யூசர் பற்றி சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு யாருக்குமே நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு, கிரியேட் பிக்சர் பாஸ்வேர்டு, கிரியேட் பின் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணாது இருந்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் ஆப்ஷனில் கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், அப்படி கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணும்போது கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்தா நியூ பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டு 54321 அப்படின்னு நான் கொடுக்குறேன். மறுபடியும் 54321 அப்படின்ட்டு, அதாவது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு ஹிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எது ரிலேட்டடாக பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன குழு கொடுக்குற மாதிரி. நம்மளுக்கு எப்பயாச்சும் அதிகமாக நம்ம பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு உண்டு. நம்ம இது மாதிரி இந்த பாஸ்வேர்டு ஹிண்டை யூஸ் பண்ணி என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் நம்பர் கொடுத்ததுனால நம்பர் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக. மற்றபடி யாராச்சும் புதுசாக வரவங்களுக்கு இது என்ன அப்படின்றது தெரிய தேவையில்லை. நான் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து சைன்இன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுது. ஃபினிஷ் கொடுத்துட்டோன்னா இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிக்சர் பாஸ்வேர்டு, கிரியேட் பின் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து பின் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்குறோம். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதாவது ஒரு லெட்டர்ஸ் வச்சு நிறைய பெரிய சைஸில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியெல்லாம் வேணாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பின் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஏடிஎம் பின் யூஸ் பண்ணுற மாதிரி தான். 2013 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பின் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் ஃபஸ்ட்டு. அப்புறமா நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு போட்டு பின்னால் ஓகே கொடுத்தீங்கன்னா பின் கேட்கும். நீங்கள் பின்னு வந்து உங்களுக்கு ஏடிஎம் பின்னு மாதிரி எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இயரை போடுறேன், 2013 அப்படின்ட்டு போட்டேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லாகின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம லாக் ஆகும்போது அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து லாகின் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அப்படி பண்ண போனால் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளாஸில் பிக்சர் பாஸ்வேர்டு வந்து எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி க்ரியேட் பண்ணால் சேஃப் ஆனது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.